அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் கோதுமை தோசை தாங்க சுட போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு குடமிளகா, ஒரு வெள்ளரிக்காய், 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மல்லி, இது எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வெள்ளரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாங்க. மல்லித்தழை இப்போ போட தேவையில்லை. கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 3 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு கரைக்க தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை தோசை பதத்துக்கு பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த டைமில் நம்ம வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸ்னால் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை போட்டுக்கலாம். கடைசியாக மல்லித்தலையை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவில். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவை நம்ம பேனில் ஊற்றி பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மாவு ஒட்டிகிட்டு வந்துடும் கரண்டியில். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் மேலே ஆயில் சுற்றிரும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றிரும் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. அப்போ தாங்க நல்லா கோதுமை மாவு வெந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் கோதுமை தோசை ரெடிங்க. இதை வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.